Good morning students, I am MRK. Today we are going to see 10th standard mathematics exercise 3.12 8th sum. Okay, good. First read the question. What is given? There is a square field அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு சதுர ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸ்கொயர் ஃபீல்டு அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா சொல்கிறது? ரைட். நெக்ஸ்ட்டு அதனுடைய சைடு வந்து 10 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதனுடைய சைடு வந்து 10 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, குட். கொஞ்சம் படம் வேணால் பெருசாக வரைஞ்சிக்கிறோமா? சரி, ஸ்கொயர் ஃபீல்டு தான், பட்டு கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா உனக்கு புரியும். ரைட், 10 மீட்டர் சைடு. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு பாரு. அதில் மிடில், அதாவது நடுவில் ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சென்டரில் என்னன்னா ஒரு ஃப்ளவர் பெட் அப்படின்னு சொல்லி, மலர் படுக்கை அப்படின்ற மாதிரி ஃப்ளவர் பெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சுற்றி வந்து ஒரு பாத் மாதிரி இருக்குது, கிராவலிங் பாத். இது வந்து ஃப்ளவர் பெட்டு, சுற்றி உள்ளது இது வந்து கிராவலிங் பாத். இந்த பாத்து தான் அவன் கேட்குறான். இந்த பாத்தை வந்து நம்ம வித்தை வந்து இந்த இடத்துல இருக்கிற வித்துனா அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ இங்கிட்டு என்ன வந்துடும்? எக்ஸ் வந்துடும். இங்கிட்டு என்ன வந்துடும்? எக்ஸ் வந்துடும். இங்கிட்டு என்ன வந்துடும்? மேலே கீழே எல்லா இடத்துலையுமே என்ன வரும்? வித்து எக்ஸு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். அப்போ இந்த ஸ்கொயர் வந்து ஏபிசிடின்னு கொடுக்குறேன். உள்ளது வந்து பிக்யூஆர்எஸ்ன்னு கொடுக்குறேன். சரிங்களா? ரைட். இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும். என்ன யோசிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா, ஏரியா ஆஃப் ஏபிசிடி அப்படின்றதுக்கு வந்து சைடு வந்து 10 மீட்டர். அதாவது ஏபிசிடி அப்படின்ற ஸ்கொயருக்கு சைடு வந்து ஏபிசிடி அப்படின்ற ஸ்கொயருக்கு சைடு வந்து ஏன்னு சொல்லுவோம்ல, அது வந்து 10 மீட்டர். ஓகே. பட் ஃப்ளவர் பெட்டுக்கு வந்து அது என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, அதாவது பிக்யூஆர்எஸ்ஸுக்கு சைடு வேணும்ல, அது ஏ அப்படின்னு சொல்லையில் இதில் ஒரு எக்ஸ் செப்பரேட் பண்ணு, இதில் ஒரு எக்ஸ் செப்பரேட் பண்ணணும். அப்புறம் 10 - 2xன்னு வந்துடும். ரெண்டு சைடும் 10 - 2x அப்படின்னு வந்துடும் ஏ. இந்த ஏரியா, இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு, 4 சைடு உங்களுக்கு லென்த் வேணும்னா ஸ்கொயர் ஒரு லென்த்து கண்டுபிடிச்சா போதும். இங்கிட்டு ஒரு எக்ஸ் குறைஞ்சிரும், இங்கிட்டு ஒரு எக்ஸ் குறைஞ்சிரும். அப்போ இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ் குறைஞ்சிருச்சுன்னா 10ல் 2 எக்ஸ் குறைஞ்சிருச்சுன்னா தான் இந்த இடம் கிடைக்கும். இந்த கையில் ஆரம்பம் பண்ணுற பாரு, இந்த நோட் பண்ணி காட்டுறேன்னா இந்த இடம் கிடைக்கணும் அப்படின்னா இங்கிட்டு ஒரு எக்ஸ் போயிடும், இங்கிட்டு ஒரு எக்ஸ் போயிடும். அப்போ 2x போயிடும். இதில் 10ல். சரியா? ரைட். இப்போ என்ன சொல்கிறான் அவன்? லெட்டு கொஸ்டினில் ஆன்சருக்கு வர்றேன். 8th சம்மு. லெட் எக்ஸ் பி த, இல்லை எக்ஸ் மீட்டர் பி த வித் ஆஃப் த பாத் அப்படின்னு எழுதிக்க. எக்ஸ் மீட்டர் பி த வித் அகலம், பாதைவன் அகலம் அப்படின்ட்டு வித் ஆஃப் த பாத் அப்படின்னு வேணால் எடுத்துக்கோ. சரியா சொல்கிறது? வித் ஆஃப் த பாத் அப்படின்னு எடுத்துக்கோ. வித் ஆஃப் த பாத், வித் ஆஃப் த பாத், பாதையின் அகலம் எக்ஸ் என்க, எக்ஸ் மீட்டர் என்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டு. நெக்ஸ்ட் அவன் என்ன சொல்கிறான்? இந்த கிராவலிங்கை வந்து அவன் லெவல் பண்ணுறதுக்கு ருப்பீஸ் வந்து ஏரியாவுக்கு வந்து ஸ்கொயர் மீட்டர் கொடுத்துருக்கான் 4 ருப்பீஸ்ன்னு. ஃப்ளவர் பெட்டுக்கு கொடுத்தது 3 ருப்பீஸ்ன்னு கொடுத்துருக்கான் ஏரியாவுக்கு. சரிங்களா? ரைட். நம்மளுக்கு இந்த ஏரியா பார்த்து வேணும் அப்படின்னா, புரியுதான் பார்த்துக்கோ. ஏரியா பார்த்து வேணும்னா கொஞ்சம் கவனமாக செய்யணும். ஏரியா ஆஃப் பாத் அப்படின்னா, ஏரியா பார்த்துனா இந்த இடம்டா தம்பி, இந்த மார்க் பண்ணியிருக்கேன்ல, ஷேட் பண்ணியிருக்கேன்ல, இந்த ஏரியா. அப்போ மொத்த ஏரியாவிலேருந்து ஏபிசிடி, ஏரியா ஆஃப் ஏபிசிடியிலேருந்து, ஏரியா ஏபிசிடியிலேருந்து மைனஸ் ஏரியா உள்ளதை கழிச்சிருவோம் ஃப்ளவர் பெட்டை. அப்போ ஏரியா ஆஃப் பிக்யூஆர்எஸ் அப்படின்னு கழிச்சிட்டோம்னா என்ன கிடைக்கும்? ஏரியா பார்த்து கிடைக்கும். நான் சொல்கிற புரியுதா? அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோ மைண்டில். ஏரியா பார்த்து வேணும் அப்படின்னா அந்த நடுவில் சுற்றி உள்ள பகுதி வேணும்னா டோட்டல் ஏரியாவிலேருந்து, மொத்த ஏரியாவிலேருந்து நடுவில் உள்ள ஃப்ளவர் பெட்டை கழிச்சிட்டோம்னா இந்த ஏரியா கிடைக்கும். சைடில் உள்ள ஏரியா பாத்தோட ஏரியா கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் இங்கே நான் எழுதி காமிச்சிருக்கேன். ஏரியா பார்த்து ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அந்த ஃபீல்டு ஏபிசிடி மைனஸ் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபீல்டு என்னது? பிக்யூஆர்எஸ் கழிச்சா தான் கிடைக்கும். சரிங்களா சொல்கிறது? ரைட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, 3 ருப்பீஸ் இன்ட்டுன்னு எழுதுகிறேன் காஸ்ட்டு. எதுக்கு 3 ருப்பீஸு?
ஃப்ளவர் பெட்டுக்கு ஏரியா என்ன வரும்? இந்த இருக்குது சைடு, இதுதான் ஃப்ளவர் பெட்டுக்கு சைடுனா ஏ. அப்போ பிக்யூஆர்எஸுக்கு உள்ளே உள்ளதுக்கு ஏன்ற சைடு. ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கு என்ன வரும்? ஏ ஸ்கொயர் அப்படின்றத ஃபார்முலா. ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர்னு அர்த்தம். ஏரியா ஆஃப் ஸ்கொயர், சதுரத்தின் பரப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர்னு அர்த்தம். என்னது? ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். சைடு இன்ட்டு சைடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அப்போ நம்ம இங்கே எழுதையில் கவனமாக எழுதணும். என்ன எழுதணும் அப்படின்னா 10 - 2x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். புரியுதா? ப்ளஸ் எது அந்த எது நல்லா பார்த்துக்க, இந்த இடத்துல பார்த்துக்க. என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு அந்த கொடுத்துருந்தாலும் அந்த அமௌண்ட்டை ஈக்குவல் பண்ண போகிறேன். இது வந்து ஃப்ளவர் பெட்டை வந்து லெவல் பண்ணுறதுக்கு 4 rupees ஆஃப் ஏரியா பாத்துனா எது? இதுதான் ஏரியா பாத். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றில் என்ன கொடுத்துருக்கு? ஏரியா ஆஃப் ஏபிசிடி. ஏரியா ஆஃப் ஏபிசிடினா மொத்தம் ஹோல் சர்க்கிள், இது ஸ்கொயரு. அதுக்கு சைடு என்ன? 10. அப்போ 10 ஸ்கொயர். புரியுங்களா? மைனஸ் ஏரியா ஆஃப் பிக்யூஆர்எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ 10 - 2x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பாரு ஒழுங்கா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு பாரு. அதாவது இந்த 3 ரூபான்றது வந்து பெட்டோடைய ஏரியா லெவல் பண்ணுறதுக்கு. அதனால தான் அதனுடைய ஏரியா வந்து 10 - 2x ஹோல் ஸ்கொயர். சைடு வந்து அந்த பெட்டோடைய இந்த இருக்கு ஒரு ஃப்ளவர் பெட்டோடைய சைடு வந்து 10 - 2x. ஸ்கொயர் ஏபிசிடியோடைய சைடு வந்து 10. ஏபிசி 10 தான் இருக்கு வராது. அப்போ இது ரெண்டுக்கும் ஸ்கொயர் பண்ணால் தான் ஏரியா கிடைக்கும். இதை ஸ்கொயர் பண்ணால் தான் ஏரியா கிடைக்கும். இதை ஸ்கொயர் பண்ணால் தான் ஏரியா கிடைக்கும். 10 - 2x அப்படின்ட்டு. சரியா? ஏன்னா ஏரியா வச்சு செய்கிறோம்ல கணக்கு. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஏரியா ஆஃப் ஃப்ளவர் பெட்டை வந்து லெவல் பண்ணுறது. ஓகேயா? ரைட்டு. இது சைடுன்னு அர்த்தம். அடுத்து +4 இன்ட்டு இது கிராவலிங் பாத்துக்கு இங்கே கீழே எழுதியிருக்கேன் பாரு. இருந்தால் இதை புரிஞ்சுக்கிறணும். ஏரியா பாத்து ஈக்குவல்ட்டு அப்படின்னு எழுதணும். ஏரியா பாத்து ஈக்குவல்ட்டு என்ன புரியுதா சொல்கிறது? ஏரியா ஆஃப் ஏபிசிடியிலேருந்து ஏரியா ஆஃப் பிக்யூஆர்எஸை கழிச்சிட்டோம்னா வரும். அதாவது மொத்த ஏரியாவிலேருந்து ஃப்ளவர் பெட்டை கழிச்சிட்டோம்னா அந்த கிராவலிங் பார்த்து கிடைக்கும். அப்போ மொத்த ஏரியான்றது 10 ஸ்கொயர் மைனஸ், சரிங்களா, அந்த ஃப்ளவர் பெட்டோடைய ஏரியான்றது 10 - 2x ஹோல் ஸ்கொயர். அதாவது ஏ ஸ்கொயர் தான் இதுவும். ஈக்குவல் டு அந்த அமௌண்ட்டு லெவல் பண்ண அமௌண்ட் என்னது? 364 அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இப்போ தான் நம்ம ஆன்சர் எடுக்க போகிறோம். பொறுமையாக நிதானமாச்சு. புரியுதா? ரைட். இப்போ 3 இன்ட்டு ஏ + பி ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் -2ab, இது ஒரு ஹோல் ப்ராக்கெட், +4 இன்ட்டு 10 ஸ்கொயர் 100 மைனஸ், அதே மாதிரி இதில் மைனஸை பிளாக் பண்ணிக்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் -2ab, ஏபி வந்து 2x ஒரு ப்ராக்கெட் பண்ணிக்க, இதுக்கு வெளியில் ஒரு ப்ராக்கெட் ஈக்குவல் டு 364. இப்போ இதுக்கு எழுதையில் 10 எழுதணும், இதுக்கு 2x எழுதணும், 10 எழுதணும், 2x எழுதணும் ஏக்கு பிக்கு. அப்போ 3 10 ஸ்கொயர் 100, 2x ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4, x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர், 4x ஸ்கொயர். ஓகேங்களா? 4x ஸ்கொயர் மைனஸ் மல்டிப்ளை பண்ண 2 10s are 20, 22s are 40x அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு +4 இன்ட்டு 100 மைனஸ் உள்ளே கொண்டு போகணும் சேம் டைம், -100 -4x ஸ்கொயர் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன் மைனஸை, பார்த்துக்கோ 3 தடவை இங்கே வரைக்கும் வரணும். அப்போ இது ப்ளஸ் ஆயிரும், +40x அப்படின்னு சொல்லி க்ளோஸ் ஆயிரும், ஈக்குவல் டு 364. ஓகேயா? குட். பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. ரைட். இப்போ உள்ள 300 மல்டிப்ளை பண்ணுறேன், 300 -4 3s are 12x ஸ்கொயர் -120x +400 -400, சரிங்களா? பார்த்துக்கோ, -16x ஸ்கொயர் +160x -64 = 0.
இதுதான் இதனுடைய ஆன்சரு. பொறுமையாக லெவல் பண்ணு அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் லைக் நம்ம சரி பண்ணோம்னா -28x², -28x². சரிங்களா சொல்கிறது? பார்த்து நிதானமாக. இதில் ப்ளஸ் வரும்லடா தம்பி. அப்போ இங்கே என்ன ஆயிரும்? ஏன்னா இது மல்டிபிள் பண்ணால் 300, இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 4 3 சார் 12. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வர வேண்டியது வேறு என்ன வரும் அப்படின்ட்டு பாரு. -4x², ஏன்னா 16 தானே பெருசு, ரைட்டு. நெக்ஸ்ட்டு +40xன்னு வருதான்னு பார்த்துக்கோ. +40x, இந்த 160யவும் இந்த 120யவும் சப்ராக்ட் பண்ணால். நெக்ஸ்ட்டு -300 இருக்குது. -300, இது ஒரு 300, இது ஒரு 400, 700, இல்லை 400 அடிச்சுட்டா என்ன வந்துச்சு? 300 வந்துருச்சு. என்னது? 300 வந்துருச்சு. +300 இந்த மிச்சம் உள்ளது. நெக்ஸ்ட்டு -364 வருது, =0ன்னு வருது. ஓகேங்களா? ரைட்டு. அப்போ இதை வந்து இதை சரி மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா 4x² -40x, சரிங்களா, -300 +364 =0. சப்ராக்ட் பண்ணோம்னா 4x² -40x +64 =0. இதை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா x² -10x, சரிங்களா, 1 4 சார் 4 8, என்னது 6 4 சார் என்ன வரும்? 24 16 =0 அப்படின்ட்டு வருது. பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ. இதுதான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதை நம்ம சம்மன் ப்ராடக்ட் எடுத்தோம்னா ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அங்கனக்குள்ளே செய்கிறேன். சம்மன் ப்ராடக்ட் எடுத்தோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேயா? ரைட். இப்போ கணக்குள்ளே செஞ்சு முடிச்சிருவோம் கணக்கை. வேணா எக்ஸ் கண்டுபிடிச்சி ஆன்சர் முடிஞ்சு வித்தாப்தை பார்த்தானே கேட்டிருக்கு. ஓகேங்களா சொல்கிறது? ரைட்டு. அப்போ இதை சம்மன் ப்ராடக்ட் எடுத்தோம்னா x - 8 x - 2. அப்போ x - 8 = 0னா x = 8 அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி x - 2 = 0னா x = 2ன்னு அர்த்தம். இதில் எது பாசிபிள் ஆகும் அப்படின்றத யோசிக்கணும். எது எக்ஸுக்கு எது பாசிபிள் ஆகும் அப்படின்னு யோசிக்கணும். படத்தில் தான் யோசிக்கணும். இப்போ நல்லா யோசிச்சுப்பார். இது 10, இதுக்கு எக்ஸுக்கு பதிலாக 8 கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 8 ஆயிரம், இது ஒரு 8 ஆயிரம். அப்போ 16 பெருசால போகுது 10 விட. தெரியுதா சொல்கிறது? அப்போ இது நாட் பாசிபிள்னு அர்த்தம். 8 வந்து என்னது? நாட் பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுதான் பாசிபிள். தேர்ஃபோர் ஏன்னா அங்கிட்டு எக்ஸ் தான் எடுத்துருக்கோம், இங்கிட்டு ஒரு எக்ஸ் எடுத்துருக்கோம்டா. பார்த்துக்கு வித்தாப்தை பார்த்துக்கு. அது ரெண்டையுமே ஒரு 8 இங்கிட்டு ஒரு 8 எடுத்தோம்னா ரெண்டையும் சேர்த்தாலே 16 வந்துடும். ஆனால் டோட்டல் ஏரியா வந்து டோட்டல் அந்த ஏபிசிடி ஃபிகருடைய சைடு எவ்வளவு? 10 தானே. அப்போ 8ன்றது எப்படி அக்செப்ட் ஆகும்? ஆகாதில்ல. 8 + 8 16 ஆயிடும். ரெண்டு சைடும் பார்க்கையில் இந்த ஒரு 8 வந்துடும். அந்த நம்புகுறி வச்சுருக்க பார்த்துக்க. இது ஒன்று 8, இது ஒரு 8 சேர்த்தினா 16 ஆயிரும். ஆனால் 10 தானே இங்கே இருக்குது. அப்போ பாசிபிள் கிடையாது. அப்போ 2 + 2னா என்ன வந்துடும்? 4 வந்துடும். சரிங்களா சொல்கிறது? அப்போ ஏரியா சாரி லென்த்து இது வித் ஆஃப் த பாத்து வித்து ஆஃப் த பாத்து இஸ் 2 மீட்டர்னு அர்த்தம். x = 2 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். வேறு எதுவும் கேட்டிருக்கா அப்படின்ட்டு பாரு. ஃப்ளவர் பெட்டோடைய அந்த சைடு கேட்டிருந்தா 10 - 2xன்னு போட்டு கண்டுபிடிக்கணும். கேட்டிருந்தால் தேர்ஃபோர் ஃப்ளவர் பெட்டோடைய கேட்டிருக்கான்னு பார்த்துக்க. கொஸ்டினில் ஃப்ளவர் பெட்டோடைய சைடு கேட்டிருந்தா 10 - 2x. அப்போ 10 - 2 × 2 2 2s are 4 10 - 4 அப்போ ஈக்குவல் என்னது? 6 மீட்டர்ன்றது எதோடைய பெட்டு, அதாவது ஃப்ளவர் பெட்டோடைய சைடு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? எல்லாமே இதில் கண்டுபிடிச்சிருக்கேன். புரியும்னு நினைக்கிறேன். நிதானமாக செஞ்சுக்க. ஃபஸ்ட்டு வந்து 3 × 10 - 2x அப்படின்றது வந்து ஏரியா ஆஃப் ஃப்ளவர் பெட். அது காஸ்ட்டு வந்து 3 rupees. +4ன்றது இன்ட்டும் போட்டு ஒரு ஹோல் ப்ராக்கெட் எழுதியிருக்கிறது ஏரியா பாத். அப்போ நீங்கள் எழுதுனாலும் எழுதிக்கலாம். எனக்குலாம் என்ன எழுதிக்கலாம்னா ஏரியா ஆஃப் ஃப்ளவர் பெட் ப்ளஸ்ஸு ஏரியா ஆஃப் பாத் அப்படின்னு அர்த்தம். ஏரியா ஆஃப் பாத் ரெண்டையும் சேர்த்து தான் 364 rupees லெவல் பண்ணுறதுக்கு.
அப்போ அந்த ஏரியா பார்த்துக்கு தான் இந்த பெருசாக ப்ராக்கெட்டில் போட்டு எழுதியிருக்கேன் 10 ஸ்கொயர் மைனஸ் 10 மைனஸ் 2x ஹோல் ஸ்கொயர்னு. அதுக்கு விளக்கம் ஃபுல்லாக இந்த இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு உள்ளது, அதாவது ஏபிசிடின்ற ஸ்கொயருக்கு உள்ளது. ரெண்டாவது ஃப்ளவர் பெட்டுக்கு உள்ளது. மூணாவது ஏரியா பாத்துக்கு உள்ளது. என்ன தேவையோ இதில் பார்த்துக்க. ஃபஸ்ட்டு ஒன்று ஏரியா பெட்டு, அதாவது ஃப்ளவர் பெட்டு. இந்த ஏரியா ஃப்ளவர் பெட் எங்கே இருக்குது? இந்த இருக்குது ஏரியா ஃப்ளவர் பெட். இதுக்கு என்ன சைடு? 10 மைனஸ் 2x, ரெண்டு சைடும் கழிச்சது போக அதோட ஏரியா என்ன வரும்? ஏ ஸ்கொயர். இந்த எடுத்து எழுதிட்டேன். அதோட காஸ்ட்டு முன்னாடி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஏரியா பாத் அப்படின்றது ஹோல் ஸ்கொயரில் இருந்து உள்ள ஃப்ளவர் பெட்டை கழிச்சிட்டோம்னா கிடைக்கும். அப்போ ஹோல் ஏரியா ஏபிசிடியிலேருந்து மைனஸ் ஏரியா பிக்யூஆர்எஸ் கழிச்சிட்டோம்னா சைடு உள்ள நடபாதை கிடைக்கும், அந்த கிராவலிங் பார்த்து. சரிங்களா? அப்போ இந்த ஏபிசிடி ஸ்கொயர் வந்து 10 ஸ்கொயர் மைனஸ் ஏரியா பிக்யூஆர்எஸ்ன்றது உள்ள ஃப்ளவர் பெட்டு. அப்போ அதுக்கு இந்த மேலே இருக்குல்ல 10 மைனஸ் 2x ஸ்கொயர், அதைத்தான் இங்கே எழுதியிருக்கேன். 10 ஸ்கொயர் இந்த இடத்துல எழுதியிருக்கேன்டா, இதாண்டா அது 10 ஸ்கொயர் மைனஸ் 10 மைனஸ் 2x ஹோல் ஸ்கொயர். இதை எடுத்து தான் இந்த ஏரியா பார்த்துக்கு எழுதியிருக்கேன். அதை லெவல் பண்ணுறது காஸ்ட்டு வந்து 4 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேயா? மல்டிப்ளை பண்ணி பொறுமையாக ஆன்சர் எடுத்தினா கிடைக்கும். குட், தேங்க்யூ.